ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேரட் வந்து ஜூஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில போட்டு, கொஞ்சம் நாட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, அப்படியே தண்ணி ஊத்தி அடிச்சு வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸு அது வந்து எங்க காய்கறிங்க தான் நம்ம செஞ்சு குடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. இந்த மாரி ச ஜூஸ் அடிச்சு குடுத்துரலாம். இல்லையா கேரட், பீட்ரூட்லாம் திருவி போட்டு சாதத்தில போட்டு அப்படியே தண்ணி தெரியாம செஞ்சு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட்டுக்குங்க. அதுங்களுக்கு நம்ம பொரியலா இதா குடுக்கும்போது தான் வேணாங்குதுங்க. இந்த மாரி கண்ணுக்கு தெரியாம இத வந்து கேரட், பீட்ரூட்ட அரைச்சு மாவுல கலந்து தோசை ஊத்தி குடுத்துடலாம். கலர் தோசை வந்து அது மாரி கொத்தமல்லி, புதினாவெல்லாம் அரைச்சு மாவுல கலந்து தோசை ஊத்தி குடுத்துக்கலாம். இந்த மாரி கேரட்ல போட்டு புதினா, மல்லிய போட்டு அடிச்சு குடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா கருவேப்பில அதெல்லாம் எதுவுமே பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. பெரியவங்களே தூக்கி போட்டுருவோம். அதனால இந்த மாரி அடிச்சு அந்த ஜூஸோட போட்டு அடிச்சு குடிக்கும்போது நம்மளுக்குமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் எது போட்டாலுமே ஒரு கருவேப்பில ஒரு கையளவு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு அடிச்சுட்டு அத ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம். தினமுமே அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில புதினா, மல்லியும் போட்டு கொஞ்சம் தயிர ஊத்தி அடிச்சு குடிச்சோம்னா, புதினா மோர் நல்லா சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.